நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பார்ட் சியில் செகண்ட் சம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போன சம்மில் கேல்சியில் போட்டு காமிக்கிறேன், அது மட்டும் போட்டு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இந்த 1 டிவைடட் பை இருக்குல்ல, கேல்சியை மோட மல்டி காம்ப்ளெக்ஸ் 2 கிளிக் பண்ணிட்டு இந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. ஆங்கிளை வெட்டணும். 1 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.1674 0.1674 ப்ளஸ்ஸு இங்கே ஜேன்னு இருக்குது. ஜே ஃபஸ்ட்டு போடக்கூடாது, ஜேவை லாஸ்ட்டில் போடணும். ஜேக்கு பதில் தான் ஐ ஓகேவா. 0.4822 0.4822 ஜேக்கு பதில் ஐ வந்து நம்பர் போட்டு லாஸ்ட்டில் போடணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டா ஈக்குவல் டு 6425 6425. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஷிஃப்ட்டு ஈக்குவல் டு அழுத்தணும். ஷிஃப்ட் ஈக்குவல் டு அழுத்தணுன்னா ஆங்கிள் மைனஸ் ஜே வேல்யூ வந்துடும். இங்கே ஐன்னு இருக்குல்ல, இதுதான் ஜேன்னு போட்டு எழுதணும். மைனஸ் ஜே 1.8507 1.85 போட்டிருக்கேன் ஓகேவா. இப்போ இதை வந்து போலாரில் மாற்றணுன்னா அதே காம்ப்ளெக்ஸ் 2லேயே இருக்கணும். இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க சரியா. 0.6425 மைனஸ் 1.85. ஜே எப்பயுமே லாஸ்ட்டில் போடணும். எழுதும் போது ஃபஸ்ட்டில், கேல்சியில் லாஸ்ட்டில் ஐ போடணும் ஓகேவா. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு அதுனா இங்கே போலார் ஃபார்ம் வரும். ஈக்குவல் டு அதுனா ஃபஸ்ட்டு போலார் வேல்யூவோடைய ஆன்சர் வரும் 1.95. ஆங்கிளுக்கு ஷிஃப்ட்டு ஈக்குவல் டு அதுனா இங்கேயே ஆங்கிள்னு காமிக்கிறேன். ஆங்கிள் -70.84 ஓகேவா. ரெக்டாங்கிள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதும் காம்ப்ளெக்ஸ் 2ல் தான், ரெக்டாங்கிள்லேருந்து போலார் மாற்றுறதும் காம்ப்ளெக்ஸ் 2 தான். சேம் இங்கே வந்து பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு இது ரெண்டும் இன்ட்டு பண்ணுறது நார்மலாக. இந்த வேல்யூ ஆங்கிள் இல்லாமல் இந்த வேல்யூ இன்ட்டு பண்ணால் கேல்சியில் இந்த வேல்யூ வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த சம்முக்கும் லைன் வோல்டேஜ் வந்து பவர் யூனிட் வேல்யூ இதில் போலார் ஃபார்மில் எழுதிக்கோங்க. இதை வந்து இசட் வந்து ரெக்டாங்கிள் இருக்குல்ல, போலார் ஃபார்முக்கு மாற்றோன்னா திரும்பி மோட் காம்ப்ளெக்ஸ் 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.1674 ப்ளஸ் 0.4142 ஷிஃப்ட்டு ஐ ஜேக்கு பதில் ஐ ஈக்குவல் டு ஷிஃப்ட் போலார் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து போலார் ஃபார்மில் வரும். 0.4467 ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆன்சர் எழுதணும். ஆங்கிள் வந்து 67.99. இந்த ஆங்கிள் ரெண்டுத்தையும் விட்டுருங்க, இது ரெண்டுத்தையும் மட்டும் இன்ட்டு பண்ணால் இந்த ஆன்சர் வரும் 1.9520 சம்திங் இன்ட்டு 0.4467 ஈக்குவல் டு 0.87 வருது. 0.875 192 வரும். இங்கே வேல்யூஸ் நான் மாற்றினதால எனக்கு மாறிருக்கு. இந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகே. பார்ட் சி சாப்டர் 4ல் 3-phase generator delivers 1.0 per unit power to an infinite bus through a transmission network when a fault occurs. maximum power இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். டியூரிங் ஃபால்ட், ப்ரீ ஃபால்ட்டு, டியூரிங் ஃபால்ட்டு, போஸ்ட் ஃபால்ட். ப்ரீ ஃபால்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ, டியூரிங் ஃபால்ட்டு செகண்ட் வேல்யூ, போஸ்ட் ஃபால்ட்டு தேர்ட் வேல்யூ. இந்த டயக்ராம் கொடுத்தாலுமே நீங்கள் இந்த டயக்ராமே பார்த்துக்கலாம். சப்போஸ் கொடுக்கலனா இதை வச்சு கூட டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1 delivers 1.0 PUவா. எக்ஸ் ஆக்சிஸு இந்த ஆங்கிள், இது வந்து பவர் ஓகேவா. பிஎம் வந்து பவர் டெலிவர்டு பவர் வந்து 1 ஸோ இங்கே பிஎம் வந்து 1 வேல்யூ. 1ல் வந்து இந்த ஆங்கிள் இருக்குது, இந்த லைன் இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபால்ட் வந்து 1.75 1னா 1க்கு மேலே வரும். எப்பயுமே வந்து 0லேருந்து பை வரைக்கும் போகுது. 1க்கு மேலேனா இப்படி வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 0.4 டியூரிங் ஃபால்ட். 0.4னா 1 விட கம்மியா, ஸோ இங்கேருந்து போயிட்டு கீழே வரும், இந்த லைனுக்கு கீழே வரணும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஃபால்ட் 1.25னா 1க்கு கொஞ்சம் பக்கத்தில், ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 1க்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும் ஓகேவா. இது வந்து PE1, இது PE2, இது PE3 ஓகே. இப்போ நம்ம இங்கே மீட் ஆகிற ஆங்கிள் தான் டெல் நாட்டு. இந்த லைனு கொஞ்சம் மிடில் மீட் ஆகிற லைன் தான் டெல் சிஆர். இந்த தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சம்மில். நெக்ஸ்ட்டு இங்கே P3 மீட் ஆகிற லைன் வந்து டெல் மேக்ஸு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா இந்த ஷேடட் ரீஜியன் A1, நெக்ஸ்ட்டு இந்த ஷேடட் ரீஜியன் A2. இந்த 2 ஏரியா அதை வச்சு தான் சம் போட போகிறோம் ஓகேவா.
ஃபஸ்ட் இனிஷியல் லோடிங் கண்டிஷன்ஸ் போட்டு பிஎம் ஈக்குவல் டு 1.0 பெர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிமேக்ஸ் 1, பிமேக்ஸ் 2, பிமேக்ஸ் 3. அதுதான் டியூரிங் ஃபால்ட்டு அந்த இது 1.75, 0.4 பெர் யூனிட். இது வந்து ப்ரீ ஃபால்ட், இது வந்து டியூரிங் ஃபால்ட்டு. இது வந்து 1.25 பெர் யூனிட். இது போஸ்ட் ஃபால்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறதுல எழுதிடணும். நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன் தெரியும். P is equal to Pmax sin del. ஓகேவா? Pmaxலேயே 3 இருக்குது. அப்போ P1, P2, P3 ஈக்குவல் டு Pmaxக்கு பதில் இந்த ஒரு வேல்யூவும் வரும். Pmax 1 sin delன்னு வரும். Pmax 1க்கு பதில் தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறோம். 1.75 sin del. இது அதே மாதிரி Pmax 2க்கு பதில் 0.4 sin del. 3க்கு 1.25 sin del. ஓகேவா? கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இப்படி எழுதிடணும். எழுதிட்டு இப்போ 2 கண்டிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து டெல் லைன், இது ஃபுல்லாகவே டெல் ஆக்சிஸ் தானே. டெல் இஸ் ஈக்குவல் டு டெல் நாட். எப்போனா டெல் நாட் ஈக்குவல் இந்த பாயிண்டில். இந்த பாயிண்ட் வந்து எதை தொட்டிருக்கு? PE1. ஸோ கண்டிஷன் என்னென்னா டெல் இஸ் ஈக்குவல் டு டெல் நாட். எப்போனா PM ஈக்குவல் டு PE1. PM ஈக்குவல் டு PE1 அப்போது டெல்லும் டெல் நாட்டும் ஈக்குவல். அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அட் டெல் இஸ் ஈக்குவல் டு டெல் நாட், PM இஸ் ஈக்குவல் டு PE1. PM ஈக்குவல் டு PE1னா என்ன எழுதியிருந்தோம் நம்ம? 1.75 sin டெல்லுன்னு எழுதிருந்தோமா? PM ஈக்குவல் டு PE1 அப்போது டெல்லுக்கு பதில் நம்ம டெல் நாட்னு போடலாம். ஸோ இங்கே நான் டெல்லுக்கு பதில் டெல் நாட்னு போடுறேன். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சைன் டெல் நாட் தான் தேவை. சைன் டெல் நாட் ஈக்குவல் டு இது கீழே போய்டும். PM டிவைடட் பை 1.75. PM வேல்யூ தான் 1.0 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டெல் நாட் வேல்யூ தான் வேணும். சைன் இன்வர்ஸு 1.0, 1.75. கேல்சி வந்து ரேடியன்ஸில் இருக்கணும். சரியா? மோடு ரேடியன் 2 கிளிக் பண்ணணும். ஓகே, சைன் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டில் 1.0 டிவைடட் பை 1.75 க்ளோஸ் ப்ராக்கெட் 0.608 வருதா? ஸோ டெல் நாட் ஈக்குவல் டு 0.608 ரேடியன்ஸ். இது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிமிலராக இங்கே வந்து டெல் மேக்ஸ் இங்கே இருக்கா? டெல் மேக்ஸ்ன்னா பை மைனஸ் டெல் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் பை மைனஸ் இந்த மொத்த ஆங்கிள் கேல்குலேட் பண்ணால் டெல் மேக்ஸ் கிடைக்கும். ஸோ பை மைனஸ் இது PE இங்கே டச் ஆகிருக்கிறது வந்து PE3. ஸோ ஒரு செகண்ட் கண்டிஷன் என்னன்னா டெல் மேக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் சைன், இங்கே போட்டோம்ல சைன் இன்வர்ஸ், இங்கே வந்து பை மைனஸ்ன்னு போடுவோம் எக்ஸ்ட்ராவாக. சைன் இன்வர்ஸ் PM டிவைடட் பை Pmax 3. இங்கே Pmax 1ன்னு வரும், அதுதான் 1.75. இங்கே Pmax 3 பை மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1.0, Pmax 3 வேல்யூ 1.25. ஸோ கேல்சியில் போட்டோன்னா கேல்சியில் ஃபஸ்ட்டு பை மைனஸ் சைன் இன்வர்ஸு, திரும்பி ஒரு ப்ராக்கெட், இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு, இந்த டேர்முக்கு ஒரு ப்ராக்கெட் பண்ணி போட்டால் 2.214 2.214 ரேடியன்ஸா? ஸோ டெல் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த டெல் மேக்ஸும் டெல் நாட் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளையிங் ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியன். ஏரியா A1 ஈக்குவல் டு A2. A1 A2 எதுனா இந்த ஆங்கிளும் இந்த ஏரியாவும் ஈக்குவல் சொல்கிறேன். இந்த ஏரியா A1 A2 ஏரியா தான் இப்போ நெக்ஸ்ட் எழுதணும். ஏரியா A1 ஃபஸ்ட்டு, ஏரியா A1 ஈக்குவல் டு ஏரியா A1னா ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்குலர் டப்பா மாதிரி இருக்கியா? இந்த ரெக்டாங்கிள் டப்பா PM லைனை டச் ஆகிருக்கு, இப்படி இருக்கியா? இந்த ஏரியாவில் தான் இப்படி கர்வ் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இங்கே இருக்க ஏரியா தான் தேவை. ஃபஸ்ட்டு வந்து இந்த மொத்த ஏரியா வந்து PM டச் ஆகிருக்கு. ஸோ PM
ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணும் del CR மைனஸ் del நாட் ஓகேவா மைனஸ் இந்த மொத்த ஏரியாவில் இந்த இன்டெக்ரல் ஏரியாவை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இது கிடச்சிருமா இங்கே வந்து கேர்வ் இருக்கிறதால இன்டெக்ரல் வருது இன்டெக்ரல் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் இது லோவர் லிமிட் இதா அப்பர் லிமிட் லோவர் லிமிட் del நாட் இது எந்த லைன் டச் இது எந்த லைனு PE2 லைனா ஸோ PE2 D del ஓகேவா ஃபஸ்ட்டு இது ரெக்டாங்கிள் லைனில் இருக்குது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா இது வந்துடும் மைனஸ் பண்ணுறதுனால மைனஸ் ஏரியாவுக்கு கர்வ்டு ஏரியாவுக்கு இன்டெக்ரல் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏரியா 2னா இந்த ஏரியா இந்த முழு ஏரியா இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்புறமா மேலே ஒரு கர்வ் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து கர்வ்டு ஏரியா அப்போ ஃபஸ்ட்டு கர்வ்டு ஏரியா வரும் கர்வ்டு ஏரியா எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது del maxலேருந்து del CR வரைக்கும் இருக்குது del maxலேருந்து del CR வரைக்கும் இருக்குது இது வந்து இது எந்த லைனு PE3 லைனா ஸோ PE3 D del இந்த மொத்த ஏரியாலேருந்து இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா கிடச்சிடும் அதனால் மைனஸ் ரெக்டாங்கிள்னால் PM ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ எதுனா போதும் ஃபைனல் del max இனிஷியல் வந்து del CR del max மைனஸ் del CR ஓகேவா ஸோ அப்ளையிங் ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியன் மூலமா இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும் ஈக்குவேஷன் 1 2 இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் del CR கிடச்சிடும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எல்லாம் PM del CR மைனஸ் del நாட் del CR மைனஸ் del நாட் minus integral del naught del CR PE2 del naught equal to in the second value integral del CR del max PE3 del naught minus PM del max minus del CR okay இதை சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஓகே PM del CR minus PM del naught இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் del naught del CR PE2 del naught del CR del max PE3 del naught இதை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தால் மைனஸ் PM del max இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் ஆகிடும் அது ப்ளஸ் PM del CR இங்கேயும் PM del CR இங்கேயும் PM del CR ப்ளஸில் இருக்கா இது இங்கே வந்தால் மைனஸ் ஆகும் ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து இங்கே PE2க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் PM del naught மைனஸ் del naught del CR இந்த PE2 உடைய வேல்யூ என்னது PE2 உடைய வேல்யூ இது 0.4 sin del இந்த PE2க்கு பதிலாக அது வேல்யூ எழுதியிருக்கேன் del naught D del equal to திரும்பி இருக்கும் del CR del max PE3க்கு பதில் என்ன வேல்யூ இருக்குது 1.25 1.25 sin del D del நெக்ஸ்ட்டு மைனஸ் PM del max ஓகேவா இப்போ என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 0.4ன்றது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும் இப்போது sin del D del கான்ஸ்டண்ட்டாக வெளில வந்துடும் sin del சைனை இன்டகிரேட் பண்ணோன்னா மைனஸ் காஸ் டெல்லுன்னு வரும் ஓகேவா அப்பர் லிமிட் del CR லோவர் லிமிட் வந்து del நாட் இதை சால்வ் பண்ணோன்னா 0.4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அப்பர் லிமிட்டில் மைனஸ் காஸ் del CR இந்த மைனஸும் லோவர் லிமிட் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் காஸ் del நாட்டுன்னு இருக்கும் ஓகேவா இந்த டேர்ம் தான் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டது இங்கே ஒரு வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் ஆகிடும் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஆகிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் இதை சால்வ் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு இது இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும் பின்னாடி சொன்ன டேர்ம் தான் அப்படியே எழுதியிருக்கேன் பின்னாடி எழுதின டேர்மே ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் சால்வ் பண்ணும் இந்த இன்டெக்ரல் சால்வ் பண்ணால் திரும்பி சைனோட இன்டெக்ரேஷன் மைனஸ் காஸா 1.25 வெளில அப்படியே இருக்கும் மைனஸ் காஸ் டெல்லா அப்பர் லிமிட் வந்து del மேக்ஸு லோவர் லிமிட் வந்து del CR ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டால் என்ன வரும் மைனஸ் காஸ் del மேக்ஸு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது லோவர் லிமிட் ப்ளஸ் காஸ் del CRன்னு வரும் மேக்ஸுக்கு வந்து மைனஸ் இருக்கும்
சிஆருக்கு ப்ளஸில் இருக்கும் ஓகேவா. மேக்ஸுக்கு மைனஸ் இருந்துச்சா 1.25 காஸ் டெல் மேக்ஸ் ப்ளஸ் 1.25 காஸ் டெல் சிஆர் மைனஸ் இங்கே இருக்க பிஎம் டெல் மேக்ஸ் டேர்ம் அப்படியே இருக்கும் ஓகேவா. மைனஸ் பிஎம் டெல் மேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காஸ் டேர்ம்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் ஓகே. காஸ் டேர்ம் இது வந்து அந்த சைடு போய்ட்டோம், இது இங்கே இருக்கும். காஸ் டெல் சிஆர் 1.25 இந்த டேர்ம் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். காஸ் டெல் சிஆர் வெளில எழுதியிருக்கேன், இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும்ல. ஸோ 0.4 ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்லாம் இந்த சைடு வந்துட்டோம். மைனஸ் பிஎம் டெல் நாட்டு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது எழுதியாச்சு. மைனஸ் 0.4 காஸ் டெல் நாட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 1.25 காஸ் டெல் மேக்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பிஎம் டெல் மேக்ஸ் ஓகேவா. இந்த டேர்மும் மட்டும் இங்கே இந்த சைடு இருக்குது. மிச்சம் எல்லா டேர்மும் எல்ஹெச்எஸ் சைடு வந்துடும் ஓகே. நம்மளுக்கு வேண்டியது வந்து காஸ் டெல் சிஆர் தான், இது டிவிஷனில் வந்துடும். காஸ் டெல் சிஆர் இந்த சைடு தான். காஸ் டெல் சிஆர் ஈக்குவல் டு இந்த மொத்த டேர்மும் மேலே வரணும், இந்த டேர்ம் கீழே வந்துடும். மைனஸ் பிஎம் டெல் நாட் minus 0.4 cos del naught plus 1.25 cos del max plus pm del max divided by இந்த term கீழே வந்துடும் 1.25 minus 0.4. நம்மளுக்கு இப்போ pm வேல்யூ தெரியும் 1.0 கொஸ்டின்லேயே இருக்கும், ஃபஸ்ட்லேயே சால்வ் பண்ணும் ஓகேவா. del naught வேல்யூ pm வேல்யூ நம்மளுக்கு தெரியும், del naught டெல் மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும் ஓகே. மைனஸ் பிஎம்முடைய வேல்யூ 1.0, டெல் நாட்டோடைய வேல்யூ 0.608. ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் இருக்குது. 0.4 காஸ் ஆஃப் டெல் நாட் வேல்யூ திரும்பி 0.608. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது இந்த டேர்ம் 1.25 காஸ் ஆஃப் டெல் மேக்ஸோடைய வேல்யூ 2.214. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு பிஎம் வேல்யூ 1.0 இன்ட்டு டெல் மேக்ஸ் வேல்யூ 2.214. 1.25 மைனஸ் 0.4. இதை நீங்கள் கேல்குலேட்டர் நார்மலாக சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 0.6211 வரும் ஓகேவா. இது வந்து காஸ் டெல் சிஆர், நம்மளுக்கு வேண்டியது டெல் சிஆர் கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் தான் வேணும். ஸோ காஸ் இந்த சைடு வந்தால் இன்வெர்ஸ் ஆகிடும் 0.6211 ஓகேவா. காசு மோட் ரேடியன் காஸ் இன்வர்ஸு 0.6211 போட்டால் 0.9 வருதா. ஸோ 0.9 ரேடியன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து டயக்ராம் வரையணும். சப்போஸ் டயக்ராம் தரலனாலும் நம்மளே வரைஞ்சிடலாம். டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு மீட் ஆகிற ஆங்கிள் பிஎம் இந்த லைன் ஃபஸ்ட்டு தொடுற ஆங்கிள் வந்து டெல் நாட், அது வந்து பிஇ வந்து. நெக்ஸ்ட்டு வந்து மிடில் லைன் தொடுறது வந்து டெல் சிஆர், அது கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு தேர்டு தொடுறது வந்து டெல் மேக்ஸு, இந்த கார்னரில் தொடுறது ஓகேவா. பிஇ 3 தொடும். இனிஷியல் லோடிங் கண்டிஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. பிஎம் இஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ப்ரீ ஃபால் டியூரிங் ஃபால் போஸ்ட் ஃபால்ட்டை பிமேக்ஸ் 1 2 3 நம்மளுக்கு இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிஇ இஸ் ஈக்குவல் டு பிமேக்ஸ் சைன் டெல். பிஇ 1 இங்கே பிஇக்கு 1 போட்டோன்னா பிஇ மேக்ஸ்க்கு 1 போடணும். பிஇ மேக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும் 1 2 3, அதை தான் இங்கே 1 2 3 மூணுத்துக்கும் எழுதியிருக்கேன். பிஇ 1 2 3 எழுதிட்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இந்த பாயிண்டில் டெல் இஸ் ஈக்குவல் டு டெல் நாட் எப்போனா பிஎம் ஈக்குவல் டு பிஇ 1ல் ஓகேவா. பிஇ 1 லைனும் பிஎம் ஈக்குவல் டு அந்த அப்போ வந்து டெல் இஸ் ஈக்குவல் டு டெல் நாட். ஸோ அந்த கண்டிஷன் வச்சு டெல் நாட் வேல்யூ சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெல் மேக்ஸுக்கு இந்த வரும் டெல் மேக்ஸுக்கு வந்து பை மைனஸ் இந்த மொத்த டேர்மையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு டெல் மேக்ஸ் பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ அதனால் இங்கே மட்டும் பை மைனஸ் போட்டிருக்கோம். இது வந்து இது தொடர லைன் வந்து பிஇ 3, அதனால பிமேக்ஸ் 3 வேல்யூ எடுத்துருக்கோம். டெல் மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோமா. நெக்ஸ்ட்டு ஏரியா A1 A2 எழுதிட்டு அப்ளைங் ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியனில் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணோம். ஏரியா A1 A2 எழுதிட்டு
ஏரியா A1க்கு ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம ஏரியா A1 இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து இந்த மொத்த ரெக்டாங்கிள்லேருந்து மைனஸ் ரெக்டாங்கிள் டேர்மை மைனஸ் இந்த கர்வ் டேர்மை மைனஸ் பண்ணோன்னா இந்த ஏரியா கிடச்சிரும். செகண்டுக்கு இந்த கர்வ் டேர்ம் இந்த மொத்த கர்வ் டேர்ம்லேருந்து இந்த ரெக்டாங்கிளை மைனஸ் பண்ணோன்னா செகண்ட் ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது RHS LHS ஃபுல்லாக மாற்றிட்டு இங்கே வந்து இன்டகிரேஷன் பண்ணோம். சைனோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போட்டு பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 0.9 வந்துடும். ஓகே.